அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் இருக்கலாம். அது கடனோ கஷ்டமோ அல்லது உடம்புல ஏதாவது தீராத நோயாக கூட இருக்கலாம். அடுத்தது ஜாதக ரீதியாக சில கிரகங்களுடைய நிலை இப்போ உங்களுக்கு சரியில்லாமல் போகலாம். இதன் மூலமாக உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். வீட்டில் வருமானம் பத்தாமல் பண கஷ்டம் இருக்கலாம். இப்படி எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான துன்பங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாங்க. இதை யார் ஒருத்தங்க நாளைக்கு செஞ்சாலும் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் தூள் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். சரி, நாளை நாள் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை பிப்ரவரி மாதத்தின் 14ஆம் தேதி மாசி மாதத்தின் 2ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. பொதுவாக சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுடைய வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டுக்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த முறை நமக்கு இந்த சனிக்கிழமை விசேஷமான ஒரு நாளாக தான் வருது. அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டின் முதல் சனி பிரதோஷமானது நாளை நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. பிரதோஷம் மாதத்தில் 2 முறை வரும், வளர்பிறை தேய்பிறை அப்படின்னுட்டு. வளர்பிறை பிரதோஷ நாளில் நம்ம வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன விழா வேணுமோ அதெல்லாம் நம்ம சிவபெருமானிடமும் நந்தி பகவானிடமும் கேட்டு பெறணும். அதே போல் தேய்பிறை பிரதோஷ நாளில் நமக்கு இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில் இருந்து நீங்க வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் போகணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும். அதுலேயுமே இந்த சனி பிரதோஷம் இருக்குது பாருங்கள், அது நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கும்போது 120 பிரதோஷங்கள் நம்ம வழிபாடு செஞ்சதற்குண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாதாரணமாக மற்ற கிழமையில் வர பிரதோஷத்தை நம்ம பிரதோஷம் அப்படின்னு தான் சொல்லுவோம். 2 பிரதோஷம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அதில் முதலாவது பிரதோஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சனி பிரதோஷம். இந்த சனி பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சனீஸ்வரருக்கு தான் ஈஸ்வர பட்டமும் கிடச்சிருக்குது. மேலும் சனி பகவானால் நம்மளுடைய ஜாதகத்தில் இப்போ ஏதாவது சரியில்லாமல் இருக்குது அல்லது ஏழரை சனி, கண்டக சனி, சனி தசா புத்தி இந்த மாதிரி ஏதாவது நடக்குது அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டுருக்கோம். அப்போ அதெல்லாம் நீங்கணுங்கும்போது இந்த சனி மகா பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமான் வழிபாடு செய்கிறது சிறப்பு. அடுத்த பிரதோஷம் பார்த்திங்கன்னா சோமவார பிரதோஷம், அதாவது திங்கட்கிழமை நாளில் வருது. ஆனால் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கு மிகச்சிறந்த ஒரு வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு சனி மகா பிரதோஷத்தை நம்ம சொல்லலாம். மேலும் மாசியில் வரக்கூடிய இந்த சனி பிரதோஷம் ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாசி மாதத்தில் தான் நமக்கு மகா சிவராத்திரியும் வரும். ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்தது அப்படிங்கும்போது மறக்காமல் மாலை 4:30 6 மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ வேலையில் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. போகும்போது சும்மா போகாமல் ஏதாவது அபிஷேகத்துக்குன்னு பொருட்கள் வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிறது சிறப்பு. ஏன்னா சிவபெருமான் பார்த்திங்கன்னா அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பால், கரும்புச்சாறு, இளநீர், தேன், திருநீர் இந்த மாதிரி ஏதாவது உங்களால் முடிஞ்ச பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது நல்லது. மேலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த 4:30 6 மணிக்கு இடையே உள்ள நேரத்துலேயே நீங்கள் போய் தரிசனம் பண்ணிவிடுங்க. ஏன்னா பிரதோஷ வேலை முடிஞ்ச பிறகு, அதாவது 6 மணிக்கு மேலே நீங்கள் போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படிங்கும்போது அது அந்தி வேலையில் நம்ம வழிபாடு செஞ்சதுக்குண்டான பலன் தான் கொடுக்குமே தவிர சனி பிரதோஷ பலனை கொடுக்காது. அதனால் போகணும்னு முடிவு பண்ணிட்டா கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. சரிங்க, எங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இல்லை, போகிற தூரத்துலேயும் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்லேயே சிவபெருமான் படம் இருந்ததுன்னா அதை தூய்மைப்படுத்திட்டு வில்வையில் கிடச்சிதுன்னா அதை கொண்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அங்கேயே நீங்கள் ஒரு தீபத்தை இந்த 4:30 6 மணிக்கிட்டே உள்ள நேரத்தில் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம். சிவபெருமான் படம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த தீபத்திலேயே சிவபெருமான் உங்களுக்கு காட்சி தருவார். அதை பார்த்தே நீங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கு வழிபாடு செய்யலாம். மேலும் இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு வரும் அப்படிங்கும்போது இந்த பசுமாட்டுக்கு நீங்கள் எள்ளு புண்ணாக்கு கொடுக்கறது சிறப்பு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எள்ளுங்கிறது சனீஸ்வரருக்கு உகந்த ஒரு தானியம். அப்போ அதனால் ஆன பொருளை நம்ம பசுவுக்கு தானம் கொடுக்கறது நம்மளுடைய கர்ம வினைகள் மற்றும் கஷ்டங்களை போக்கும். அதே போல் காகத்துக்கு நீங்கள் இந்த நாளில் எள்ளு புண்ணாக்கு அல்லது எள் கலந்த சாதம் அல்லது கருப்பு நிற உலர் திராட்சை, கருப்பு பேரிச்சம்பளம் இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இந்த மற்றதெல்லாம் உங்களுக்கு சிரமம்னாலும் கூட இந்த கருப்பு
கருப்பியல் வந்து உங்களுக்கு எளிதாக வந்து கிடைக்கும். ஒரு கைப்பிடி சுத்த அன்னம், அதாவது எச்சில் படுறதுக்கு முன்னாடியே செஞ்ச உடனேயுமே ஒரு உருண்டை வந்து சாதம் பிடிச்சிக்கோங்க. அதில் தயிர் வந்து கலந்துக்கோங்க, அல்லது நல்லெண்ணெய் வந்து கலந்துட்டு கொஞ்சம் கருப்பியல் இருக்குது இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணி ஒரு சிறு உருண்டை பிடிச்சி சனீஸ்வரரை மனதார நினச்சிட்டு நீங்கள் வந்து காகத்துக்கு வச்சுட்டு, அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதுனாலும் நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். நீங்கள் கோவிலுக்கு போக முடியலனா கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுடைய கர்ம வினைகள் வந்து நீங்கள் தொடங்கும். எள்ளு கிடைக்காதவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி கருப்பு உலர் திராட்சை, கருப்பு நிறத்தில் இப்போ நாவல் பழம் கிடச்சிதுன்னா அதை கூட நீங்கள் வைக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா தேய்பிறை பிரதோஷ நாளில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மத்துக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும். சாதாரணமாகவே பிரதோஷ நாளில் தானங்கள் செய்யும்போது பலன் நிச்சயம்தான். தேய்பிறை நாளில் நம்ம செய்யும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து குறையும். அதுக்காக தான் வந்துட்டு சொல்கிறது. சரி, இது மாதிரி வந்து பண்ணிடுங்க. அடுத்ததாக இன்னொரு சின்ன விஷயத்தையும் வந்து பண்ணிடுங்க. இப்போது சிவபெருமானுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்கு இந்த அரிசி பொடி இருக்கு இல்லையா, அது வந்து கொடுப்பாங்க. அதாவது பச்சரிசியை வந்து அரைச்சி அந்த அரிசி பொடியால் வந்துட்டு அபிஷேகம் வந்து செய்வாங்க. ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப விருப்பமான ஒரு பொருளும் கூட இது. அதனால தான் ஐப்பசி மாதத்தில் இந்த அன்னத்துக்குண்டான அரிசியை பயன்படுத்தி அன்னாபிஷேகம்லாம் வந்து செய்வாங்க. இப்போது அதே அரிசியை நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க, பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் வந்துட்டு கருப்பட்டி, வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ப்ரௌன் கலரில், அதாவது கருப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கலந்துட்டு மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. சரிங்களா? இப்போ கொஞ்சம் மாதிரி பவுடர் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இதை நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கும் போது நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு சிவபெருமான தரிசனம் பண்ணின பிறகு வெளியில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிக்கு அடியில் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு வந்துடலாம். வீட்டில் வழிபாடு செய்கிறவங்க பூஜை செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் இந்த தானத்தை வந்துட்டு கொடுங்க. முதல்ல வந்துட்டு நம்ம வழிபாடு வந்து செஞ்சுக்கணும், கஷ்டங்கள் போகணும்னு வழிபாடு செஞ்சுக்கணும். அதன் பிறகு வந்துட்டு நம்ம தானம் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி அவசியமாக இதை வந்துட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஒரு எளிமையான சக்தி வாய்ந்த மந்திரம் குறித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். பொதுவாக இந்த மந்திரத்தை எந்த நாளில் சொன்னாலும் நமக்கு பலனுங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க. இருந்தாலும் இந்த சனி தேய்பிறை பிரதோஷம், இந்த பிரதோஷ நாளில் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லும்போது நம்மளுடைய உடல் ரீதியாகட்டும் மன ரீதியாகட்டும் எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை வாட்டி வதச்சுதோ அது எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் விலகும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன மந்திரம் அப்படின்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 27 முறை சொல்லலாம் அல்லது 108 முறை சொல்லலாம், உங்களுடைய விருப்பம். சரி, அது என்னென்னு பார்த்தலாமா? ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வா ருகமிவ பந்தனான் மிருத்யூர் முக்ஷீய மாமிருதாத். இந்த ஒரு மந்திரம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும். அதே போல் நீண்ட ஆயுள் வந்து கொடுக்கும். நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து போக்கும். இது வந்து மகா மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிவபெருமானுக்குன்னு 1000க்கு மேலே மந்திரங்கள் வந்து இருக்குது. அதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்க்கும்போது இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை வந்து சொல்லலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு 2-3 முறை நீங்கள் பார்த்து படிச்சிங்க அப்படின்னாவே ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு சொல்ல வந்துடும். நீங்கள் மனப்பாடம் கூட பண்ண வேண்டாம். இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பார்த்து பொறுமையாக வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நினச்சி பாருங்களேன். அதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய சிரமமாகவே இருக்காது. சரிங்களா? நீங்கள் வீட்டிலேயே நான் சொன்ன மாதிரி கூட அந்த அரிசி அது கூட இந்த நாட்டு சர்க்கரை இதெல்லாம் கலந்து பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த பொடியை அவங்க முன்னாடி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சொல்லி கும்பிட்டு முடித்த பிறகு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய நிலைவாசல் படியிலையோ கேட்டுக்கிட்டேயோ மரத்துக்கிட்டேயோ வந்துட்டு தூவி விட்டுருங்க. எளிமையான இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும். 1000 விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலகும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.